உங்களுடைய எல்லா சூழ்நிலையில இருந்து, உடைய இயலாம இருந்து God will raise you. எழும்புவீர்கள். அடுத்த வார்த்தை இளைப்பு அடையார்கள். அது ஒரு அழகான வார்த்தை, ஓடினாலும். கவனிங்க, சும்மா இருந்தா இளைப்பு வரும், ஓடினா இளைப்பே வராது. இது என்னுடைய அனுபவம் கூட, என்னோட பல பசுத்தவான்களின் அனுபவங்கள். ஓடினாலும் இளைப்பே இல்லை. அடுத்த வார்த்தை அந்த வசனம் சொல்லுகிறது, நடந்தாலும் சோர்வு இல்லை. நீ தொட்ட ஒரு வார்த்தை, இயேசுக்காய் ஓடும்போது புதுபலன், இயேசுக்காய் ஓடும்போது எழும்புவாய், இயேசுக்காய் ஓடும்போது இளைப்பு இல்லை, இயேசுக்காய் ஓடும்போது சோர்வு இல்லை. நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், there is an encouragement in the race. அந்த ஓட்டத்திலே அவர் உன்னை உதவி செய்கிறார். பக்தன் பாடினது போல, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. உங்களோட தனிமையா இல்லை, உங்களோடு ஒருத்தர் வருகிறார். He always run with you. He always accompany with you. உங்களோடு கூட அவர் வந்து கொண்டே இருக்கிறார். 4வது குறிப்பு, அன்பானவர்களே, அந்த ஓட்டத்தில் முக்கியமான தேவை பொறுமை. நிறைய பேருக்கு இந்த பொறுமை இல்லை. அவர் ஓடுகிறார், இவர் ஓடுகிறார், அவர் பெரிய ஆளாயிட்ட, இவர் பெரிய ஆளாயிட்ட. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுங்கள், வித் பேஷன்ஸ். எத்தனை பேரை பண்ணணும்? பொறுமையோடு ஓடக்கடவர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, ஒருவேளை எதிர்பார்த்து ஒன்று நடக்காம போயிடலாம், எதிர்பார்த்த ஒன்று கைகூடா போயிருக்கலாம், பட் பி பேஷண்ட். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஓட்டத்தில் பொறுமையோடு. டோன்ட் லுக் அரவுண்ட். அவர் பார்க்காதீங்க, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், இவர் பெரிய ஆள் ஆகிட்டார், அவர் வீடு வாங்கிட்டார், அவர் கார் வாங்கிட்டார், டசன்ட் மேட்டர். உங்கள் ஓட்டத்தில் நீங்களும் ஆண்டவரும். உங்கள் ஓட்டத்தில் உங்கள் ஃபோக்கஸ் அவர் மட்டும்தான். அன்பானவர்களே, எனவேதான் அந்த வாசல், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து பயணம் செய்வோம். உங்கள் ஃபோக்கஸ் அவரை தான் இருக்கணும். இப்போ மக்களுடைய பிரச்சனையை தான், அவரை ஃபோக்கஸ் பண்ணுறது, இவரை ஃபோக்கஸ் பண்ணுறது. ப்ளீஸ், இந்த பூமியில் யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டிசப்பாயிண்டட். இன்னைக்கு திருச்சபையில் எல்லாம் இந்த சபைக்கு போகிறவங்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிரபலங்களுக்கெல்லாம் ரசிகர் கூட்டம். அவர் எங்கு போனால், எங்கு பேசினாலும் இவங்க போயிடுவாங்க. அது பைத்தியமா? அது ஒன்றுமே எனக்கு புரியல. போங்க, அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். அவர் பேசினா அங்கே போயிடுவாங்க. இவங்க எந்த தூரம் பேசினாலும். ஒரு காலத்தில் அரசியல் கூட்டங்கள் நான் போவேன், அவனை அறிவதற்கு முன்பாக. அவர் பேசினால், இவர் பேசினால், இவர் பேசினால், அவர் 12 மணிக்கு பேசுவார். அது வரைக்கும் அங்கே இருப்பேன். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை சந்தித்தேனோ, அவர் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அவரை